தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் தந்தேன் லங்கையை நிறைவு பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடே துரோகி, நீ தப்பிப்போய் என் தம்பியாக பிறந்து விட்டாய், இல்லையேல் இந்நேரம் தலை துண்டாயிருக்கும் என்று பொங்கி வரும் கோபத்தால் சீறினான் ராவணன். விபீஷணன் கூட ஒரு கணம் அவன் கோபத்தைக் கண்டு தயங்கினான். இருப்பினும் தன்னுடைய உறுதியிலிருந்து அவன் எள்ளளவும் நீங்கவில்லை. அண்ணா, ஆத்திரப்படுவதற்கு உகந்த நேரம் இதுவல்ல. சாஸ்திரங்களுக்கு விரோதமாக நான் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் இந்த இடத்திலேயே என்னை துண்டாக்கி எரியுங்கள். அறிவாளிகள் பலர் கூடியிருக்கும் இந்த சபையில் தர்மத்துக்கு இடமில்லாது போய்விட்டதா? தாங்கள் சீதையை கவர்ந்து வந்தது தர்மத்துக்கு மாறானது. அதனால் அவளை கொண்டு போய் விட்டு விடுவது உத்தமம் என்று கூறுகிறேன். தெய்வமே வெறுத்து ஒதுக்கும் வகையில் தங்கள் செய்கை அமைந்துவிட்டது. இப்போதும் காலம் தாழ்ந்து விடவில்லை. செய்த தவறை திருத்திக் கொண்டு நன்மையடையும்படி பிரார்த்திக்கிறேன். அண்ணா, சற்று அமைதியான சூழ்நிலையில் என் வார்த்தைகளை சிந்தித்துப் பாருங்கள், நன்கு விளங்கும் என்று கண்களில் நீர்மல்க மன்றாடினான் விபீஷணன். விபீஷணா, உன் விஷயத்தில் இதுவரை பாசத்தால் என் கோபத்தை அடக்கிக் கொண்டேன். அன்று குரங்கை உயிருடன் தப்பச் செய்த போதே உன் துரோக சிந்தனையை நன்கு உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த தவறை இப்போது நீ சுட்டிக்காட்டி விட்டாய். என்னோடு பிறந்த தோஷத்துக்காக உன்னை உயிருடன் பிழைத்துச் செல்ல அனுமதிக்கிறேன். இலங்கையில் உனக்கு இடமில்லை. இங்கு இருக்கும் ஒவ்வொரு கணமும் இலங்கையின் அழிவுக்கு வழி செய்கிறாய். இப்போதே போய்விடு, என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டான். விபீஷணன் கண்களில் நீர் வழிய சிங்காதனத்தின் படிகளின் அருகே சென்று தலை தாழ்த்தி வணங்கினான். அண்ணா, தங்களின் கட்டளைப்படி நான் இலங்கையை விட்டு வெளியேறுகிறேன். கடைசியாக மீண்டும் ஒருமுறை தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணியின் மங்கள வாழ்வை முடித்து விடாதீர்கள் என்று கூறிய விபீஷணன் இலங்கையை விட்டு புறப்பட்டு வான மார்க்கமாக சமுத்திர தீரத்தில் வானர வீரர்களுடன் தங்கியிருந்த ராம லக்ஷ்மணர்களிடம் வந்தான். அவனுடைய மந்திரிகள் நால்வரும் அவனுடன் புறப்பட்டு வந்துவிட்டனர். வானிலே வந்து நின்ற விபீஷணன் இரு கைகளையும் கூப்பியவாறு, ரகுநந்தனா, அடியேனுக்கு அபயமளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வானர வீரர்கள் யாரோ அரக்கர்கள் வந்துவிட்டனர் என ஆரவாரம் செய்து குதித்தனர். ஆஞ்சநேயர் விபீஷணனை கண்டதும் ஓடிச் சென்று ராமனிடம் அவன் வருகையை தெரிவித்தார். சுக்ரீவன் அவன் வருகையில் சந்தேகம் தெரிவித்தான். ராமன் அவன் சந்தேகத்தை ஒதுக்கித் தள்ளி, சுக்ரீவா, ராவணனைச் சேர்ந்தவன் என்பதால் மட்டும் அவனை சந்தேகிப்பதா? அபயம் என்று வந்து சரணடையும் பொழுது அவன் எதிரியாக இருப்பினும் மன்னித்து ஆதரிப்பதே உத்தமம். ஏன், ராவணனே சீத்தையை கொண்டு வந்து விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்பானாகில் அவனையும் மன்னித்துவிட்டு நான் இப்படியே திரும்பி விடுவேன் என்றார். பின்னர் அனுமானை அழைத்து விபீஷணனை கூட்டி வருமாறு சொன்னார். ஆஞ்சநேயர் விபீஷணனிடம் சென்று ராமன் அழைத்து வரச் சொன்னதாக தெரிவித்தார். விபீஷணன் ஸ்ரீராமனை நெருங்கி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். ராகவா, இலங்கையில் அதர்மம் மேலோங்கிவிட்டது. என் போன்ற தர்ம வழியில் நடக்க விரும்புபவர்களுக்கு அங்கே இடமில்லை. ஆகவே உற்றார் உறவினர் சொத்து சுகங்களை துறந்துவிட்டு உம்மிடம் வந்துவிட்டேன். என்னை ஏற்று காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான்.
அவன் கண்களில் இருந்து வடிந்த நீர்த்துளிகள் ராமருடைய பாதங்களில் விழுந்தது. அவனுடைய தோள்களை தொட்டு எழுப்பினார் ராமன். லக்ஷ்மணன் பக்கம் திரும்பி, லக்ஷ்மணா, சமுத்திர தீர்த்தம் கொண்டு வரச் சொல் என்றார். ராமன் நீரை கொண்டு வரச் சொல்லும் காரணம் விளங்காது மற்றவர்கள் திகைத்தனர். ஆஞ்சநேயரோ தம்முடைய மதிநுட்பத்தால் அதை உணர்ந்து கொண்டார். ராமருடைய முன்னிலையில் மணலை சேர்த்து சிறு மேடையாக குவித்தார். விபீஷணனை அந்த மணல் மேட்டிலே உட்காரச் செய்து ராமன் தன் கையாலேயே சமுத்திர தீர்த்தத்தால் அவனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தார். விபீஷணா, போதே இந்த இடத்தில் லங்கா ராஜ்யத்தை உனக்கு அளித்தேன். அதன் அரசனாக உன்னை பிரகடனப்படுத்துகிறேன். என் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு நாங்கள் பிறந்தது 4. கங்கை கரையிலே குகனும் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனும் அவருக்கு பிள்ளைகளானார்கள். இன்று சமுத்திர தீரத்திலே விபீஷணா, நீ தசரதருடைய 7வது மைந்தனானாய் என்று சொல்லி அவனை மார்புறத் தழுவிக்கொண்டார். விபீஷணனின் மேனி புலகாங்கிதம் அடைந்து தன்னையும் மறந்து அந்த சுகத்தை அனுபவித்தான். ராமருடைய கருணையை எண்ணி எண்ணி ஆஞ்சநேயர் நெஞ்சம் உருகினார். ராவணனுக்கு முடிவு அந்த நேரத்தில் நிச்சயிக்கப்பட்டு விட்டதை அவர் தீர்மானமாக உணர்ந்தார். விபீஷணன் லங்கையை விட்டு புறப்பட்டதும் அவனை கண்காணிக்க விரும்பினான் ராவணன். ஆகவே சுகன், சாரணன் என்ற 2 ஒற்றர்களை அனுப்பி அவன் என்ன செய்கிறான் என்பதை அறிந்து வருமாறு செய்தான். அவர்களும் மாறு வேடத்தில் விபீஷணனை பின்தொடர்ந்து சமுத்திர தீரத்திற்கு வந்தனர். குரங்குகளோடு குரங்குகளாக மாறி அவர்கள் அங்கு நடப்பதை கவனித்தனர். தங்களிடையே அந்நியர் 2 வந்திருப்பதை வானர வீரர்கள் கண்டுகொண்டு விட்டனர். அவர்களை பிடித்து கட்டி சுக்ரீவனுடைய சன்னிதானத்துக்கு இழுத்துச் சென்றனர். சாரணன் அவர்களுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு செத்தேன், பிழைத்தேன் என்று அலறியபடி இலங்கைக்கு ஓடினான். சுகனை சங்கிலிகளால் பிணைத்து காவலில் வைக்க சுக்ரீவன் உத்தரவிட்டான். நாளைய நிகழ்வில் தூது சென்ற யுவராஜன் அங்கதன் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் தந்தேன் லங்கையை என்பதின் நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.